ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे धयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. இன்று திருமூவரின் மகிமை என்ற தலைப்பில் நமது தெய்வ திருமூவர்களின் மகிமைகளை நம்மிடையே உரையாற்ற புகழ்பெற்ற எழுத்தாளர் அமுதசுரபி இதழின் ஆசிரியர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்ரீ திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்துள்ளார். ஐயா அவர்களை நமது இல்லத்தின் சார்பில் வருக வருகவென வரவேற்கின்றோம். ஐயா அவர்களை குறித்து நமக்கு அறிமுகப்படுத்தி ஓரிரு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது இல்லத்தின் செயலர் சுவாமிஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜெயராமகிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் கூறியது போல இன்றைக்கி நம்முடைய உரையாற்ற வந்திருக்கும் மதிப்புக்குரிய திருப்பூர் கிருஷ்ணய்யா அவர்கள் இந்த ராமகிருஷ்ணருடைய பக்தர். அவருக்கு அதுதான் முதல் ஐடென்டிட்டி. எழுத்தாளர், புகழ்பெற்ற அந்த அமுதசுரபி இதழின் ஆசிரியராக இருக்கிறார். பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. இருந்தாலும் அவர் செய்த மிக அளப்பரிய ஒரு பணி என்னன்னா, நமது ராமகிருஷ்ணருடைய வார்த்தைகள் எல்லாம் வங்காளத்தில் கதாமிருதா அப்படின்னு சொல்லி இருக்கும், பெரிய வால்யூம். அது ஆங்கிலத்தில் த காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அது மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது தமிழில் சுவாமி தன்மயானந்தஜி அவர்கள் மொழிபெயர்த்து நம்மிடையே இப்போ இருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்புக்கு தன்மயானந்தஜி சாமிஜி அவர்களுடைய மொழிபெயர்ப்புக்கு உறுதுணையாக இருந்து சேவையாற்றியவர் நமது ஐயா அவர்கள். அவருடைய நம்ம தினமும் நம்ம காலையில் ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகளிலிருந்து நம்ம தினமும் நம்ம படிக்கிறோம். தமிழ் மக்கள் யாருக்கு தமிழ் தெரியுமோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அதை படிக்கிறாங்க. குருதேவர் கூறிய வார்த்தைகள் அப்படியே நமக்கே கூறியது போல் பக்கத்திலிருந்து பேசுவது போல் இருக்கிறது. அந்த அளவுக்கு அதை ஒரு நல்ல வடிவம் கொடுத்து அந்த வார்த்தைகளுக்கு ஒரு தேடி கண்டுபிடிச்சி பல வருடங்கள் அவர் கூட இருந்து ஐயா பண்ணியிருக்கிறார். இவருடைய பங்கு அளப்பரிய. சாமிஜிக்கு ஒரு பங்கு இருந்தாலும் இவருடைய பங்கு ஆஃப் த பங்கு. அவ்வளோ பண்ணி குருதேவரை பற்றி அவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. இதே இல்லத்திலேயே பல தடவை பேசியிருக்கிறாரு. நிறைய அக்கேஷனில் பேசியிருக்கிறாரு. நம்ம ராமகிருஷ்ண மடம் மயிலாப்பூருக்கு நிறைய வாட்டி பேசியிருக்கிறாரு. நமது விவேகானந்த இல்லத்திலையும் மாதத்துக்கு ஒரு முறை நம்முடைய இதிகாச பாத்திரங்கள்னு சொல்லி நம்முடைய புராணங்கள் இதிகாசத்து ராமாயண மகாபாரதங்களிலிருந்து மாதத்துக்கு ஒரு முறை ஸ்பெஷலாக கிளாஸ் எடுக்கிறாரு. அதுபோல் நிறைய ஆன்மீக இலக்கியம் கூட்டங்களில் பங்கேற்று நிறைய நல்ல விஷயங்களை கூட அவர்கிட்ட எல்லாமே பாசிட்டிவ் தான் சொல்லுவாங்க இல்லையா. சாமிஜி பற்றி சொல்லுவாங்க, ரவீந்திரநாத் சாவர் சொல்லுவார் இல்லையா, இஃப் யூ வாண்ட் டு நோ இந்தியா ஸ்டடி விவேகானந்தா. இன் ஹிம் எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ், நத்திங் நெகட்டிவ் அப்படிங்கிறார். யார் சொன்னது? ரவீந்திரநாத் டாகூர் சொல்கிறார் விவேகானந்தரை பற்றி. அவர்கிட்ட எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்கள் தான்.
எந்தவும் ஒரு நெகட்டிவ் தீயதோ ஒரு மற்ற அது வேண்டாதது எதுவுமே இல்லை அவர்கிட்ட. அந்த அளவுக்கு பாசிட்டிவானவர் விவேகானந்தர் சொல்லுவார். அது மாதிரி இவருடைய சொற்பொழிவுகள் எழுத்தில் பார்த்தா எல்லாமே பாசிட்டிவ் தான். நம்ம நிறைய பத்திரிகைகளில் நிறைய கெட்டதை ஈஸியாக எழுதிட முடியும். நிறைய அங்கே அப்படி நடக்குது, இங்கே இப்படி நடக்குது, பேப்பரில் பத்திரிகையில் அப்படிலாம் நடக்குது 1-2 இடத்துல. ஆகட்டு அதையே பெருசாக்கி சமூகமே இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துடக்கூடாது. நிறைய நல்லது நடக்கிறதுங்கிறதையும் சொல்கிறதுக்கு ஆள் வேணும். அந்த மாதிரி நல்ல விஷயத்திலெல்லாம் எடுத்துக்காட்டி எடுத்து கூறுவது ஐயாவுடைய திருப்பணி. அந்த மாதிரி அவருடைய எல்லாமே பாசிட்டிவ். ஸோ நம்ம எல்லோரும் பாசிட்டிவாகவே இருக்கணும். சரியா? சாமிஜி சொல்கிறார் இல்லையா, எது நமக்கு வேண்டப்படாததோ அதை பாய்சன் மாதிரி ஒதுக்கணுங்கிறார். ரிஜெக்ட் இட் எஸ் பாய்சனுங்கிறார். அதை மைண்டில் போட்டுக்கக்கூடாது. எது நமக்கு ஆக்கப்பூர்வம் இருக்கோ அதை மட்டும் நம்ம ஏற்றுக்கணும். அந்த ஒரு ஆற்றலை, அந்த ஒரு அருளை குருதேவர்கிட்ட நம்ம வேண்டணும். அது இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் படிப்பாகட்டும் பண்பாகட்டும் எல்லாமே தானாகவே வரும். அது இந்த இல்லத்தில் நம்ம சொல்லவே வேண்டாம். 120 வருஷமாக இன்றைக்கி இந்த இல்லம் சேவை செஞ்சிட்ருக்குன்னா அந்த நல்ல பண்புலையும் பாரம்பரியத்தில் ஊறி இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு உயர்வுக்கு வந்துட்டுருக்கு. 100கணக்கான குழந்தைங்கள் வருடந்தோறும் 1000கணக்கான வருடங்கள் பூராவும் இங்கேருந்து வெளிவந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய சேவை செய்கிறார்கள். அந்த ஒரு பாக்கியத்தை குருதேவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒரு நல்ல இடத்துல வந்து ஐயா அவர் நிறைய வாட்டி பேசியிருக்கிறாரு. இன்றைக்கி அதே அந்த திருமூவர் பற்றி ஐயா நம்மகிட்டே உரையாட்டி நம்மளை எல்லாருக்கும் வாழ்த்து வருகிறாரு. ஐயாவே வணங்கி வரட்டு வைக்கணும். ஐயா ஜெயராஜ். தற்போது திருமூவரின் மகிமை என்ற தலைப்பில் உரையாற்ற மதிப்பிற்குரிய ஐயா அவர்களை பணிவன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சுவாமிஜி அவர்களுக்கும் கூடியுள்ள துறவியருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான மாணவ செல்வங்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ரொம்ப அழகான ஒரு காட்சி. இத்தனை இளம் பருவத்து குழந்தைகள் மாணவர்கள் எதிரே அமர்ந்திருக்க இந்த புனிதமான தலத்தில் பேசக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். இந்த இடம் அளவு கடந்த மகிமை உடையது. உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சமாவது தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இல்லாவிட்டால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இன்றைய உரையிலே இதை பற்றியெல்லாம் பேசுவது என்று நான் சிந்தித்த போது சுமார் 1 மணி நேரத்திற்குள் என்னென்ன விஷயங்களை சொல்ல முடியும் என்கிற ஒரு பெரும் மலைப்பு ஏற்பட்டது. காரணம், ராமகிருஷ்ணர் ஒரு கடல், விவேகானந்தர் இன்னொரு கடல், அன்னை சாரதை அற்புதமான இன்னொரு கருணை கடல். எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு, அவதார புருஷர்களுடைய நடந்த வரலாறு, புராணம் அல்ல, இதிகாசம் அல்ல, அண்மை காலத்தில் நடந்த வரலாறு. அதை குங்குமச்சிமிழுக்குள் கடலை அடைப்பது மாதிரி முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். எனவே நீங்களெல்லாம் இந்த புனிதமான இடத்தில் படிக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள் என்பதால் இந்த இடத்தை பற்றி கொஞ்சம், அப்புறம் என்னுடைய வாழ்வை மாற்றிய, என் போன்ற பலருடைய வாழ்வை மாற்றிய சுவாமிஜி அவர்கள் இப்போது நம்மிடையே பேசிய அந்த அமுத மொழிகள் என்ற நூல், அதை பற்றி கொஞ்சம், பிறகு நேரம் இருக்குமானால் விவேகானந்தரை பற்றி, அன்னை சாரதியை பற்றி, இல்லாவிட்டால் அடுத்த கூட்டங்களுக்கு அவர் அழைப்பதாக சொல்லியிருக்கிறார். அந்த பாக்கியம் கிடைக்கும்போது அவற்றை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த உன்னதமான நிறுவனத்தை நூற்றாண்டு கடந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த மாணவர் இல்லத்தை தோற்றுவித்தவர் ராமகிருஷ்ணானந்தர் என்கிற சசி மகாராஜ். ராமகிருஷ்ணானந்தர் என்ற பெயர்
அவருக்கு பொருந்துவது போல் வேறு யாருக்கும் உலகத்தில் பொருந்தாது. இப்படி ராமகிருஷ்ணர் அவர் நினைவில் ஆனந்தமடைந்தவர். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் தான் வைத்துக்கொள்வதாக இருந்த அந்த பெயரை தன்னை விடவும் இவருக்குத்தான் பொருத்தம் என்று இவருக்கு சூட்டி மகிழ்ந்தார். அந்த ராமகிருஷ்ண ஆனந்தர் குருதேவருடைய படத்தை ஒரு படமாக பார்க்கவில்லை, எப்படி பார்க்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த படத்திற்கு வியர்க்குமோ என்று அவர் விசிறியால் வீசுவார். இதுபோன்ற மழைக்காலங்களில் ஸ்ரீ பரமஹம்சருக்கு குளிருமோ என்று கம்பளியால் படத்தை போர்த்தி வைப்பார். அப்படி பரமஹம்சர் மேல் அபரிமிதமான பக்தி செலுத்திய அவரால் தொடங்கப்பட்டது இந்த அற்புதமான நிறுவனம். அவருடைய அருள் ஆசி இந்த நிறுவனத்திற்கு இருப்பதால் இது இப்படி பெரும் சேவையை தொடர்ந்து ஆற்றி வருகிறது. துறவு என்று சொல்கிறோம். துறவில் எதை துறப்பது கடினம் தெரியுமா? இல்லறத்தை துறக்கலாம், உறவுகளை துறக்கலாம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடினம் என்றாலும் கூட துறந்து விடலாம். புத்தர் கூட துறவியரில் புத்தர் வித்தியாசமானவர். அவருக்கு எல்லாம் இருந்து எல்லாவற்றையும் துறந்தார். அவரே பேரழகர், அவருக்கு பேரழகியான மனைவி, அற்புதமான மகன் ராகுலன், தன்னுடைய மனைவி யசோதரை, ராகுலன், அதோடு வறுமை அவரை வாட்டவில்லை, பெரிய அரசர், அத்தனையும் துறந்து போனார். அவற்றையெல்லாம் கூட துறக்கலாம். துறப்பதற்கு மிக மிக கடினமான ஒரு உணர்வு உண்டு. அதுதான் புகழ் ஆசை. புகழ் வேண்டும் என்கிற அந்த உணர்வை துறப்பது மிக மிக கடினமானது. ஒரு நேர்காணல் நடந்தது. ஒருவரை அந்த மேலதிகாரி பேட்டி கண்டு வேலைக்கு எடுக்க வேண்டும். அவரிடம் கேட்டார், ஆமாம், யார்கிட்டையாவது ஒரு காரியம் ஆகணும்னா நீ என்ன செய்வ? சார், என்கிட்ட 100 தொப்பி இருக்குது. யார் யார் தலைக்கு எந்த தொப்பி சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த அளவான தொப்பியை போட்டு என் காரியத்தை சாதிச்சுக்குவேன். அது என்னப்பா 100 தொப்பி? ஒன்றும் இல்லை சார், புகழ்மொழிகள்ங்கிற தொப்பி. சரி, அப்போ என்ன மாதிரி புகழுக்கே மயங்காதவர் யாராவது இருந்தால் அப்போ என்ன பண்ணுவார்? அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப அபூர்வம் தானே சார். அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு. அவன் நினச்சிக்கிட்டான், ஆஹா, எங்கிட்ட இருந்த 100 தொப்பியில் ஒரு தொப்பி காலி ஆகிடுச்சு, 99 தான் இருக்குன்னு மறைமுகமாக அவரை புகழ்ந்து காரியத்தை சாதித்து கொண்டான். புகழை துறப்பது மிக 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 கடினமானது. மாபெரும் சேவைகளை செய்து இந்த சென்னை மாநகரில் ஒளி வீசுகிற நட்சத்திரமாக விளங்கிய சசி மகாராஜிடம் ஒருவர் அவரை பற்றி புகழ்ந்து பேசினார். உங்களை மாதிரி உண்டா? நீங்கள் செய்த சேவைகள் எவ்வளோ அமர்க்களம் என்றெல்லாம் பேசினார். சசி மகாராஜ் அடக்கத்தோடு பதில் சொன்னார். ஒரு பேனா, அந்த பேனா ஏராளமாக எழுதுகிறது. கம்பராமாயணம் எழுதுகிறது, திருக்குறள் எழுதுகிறது, திருவாசகம் எழுதுகிறது, என்ன வேண்டுமானாலும் இந்த பேனா எழுதுகிறது. அந்த பேனாவை பார்த்து யாராவது, ஆஹா, எவ்வளவு பெரிய செயல் செய்கிறாய், இவ்வளவு காரியமும் நீதானே செய்தாய், உன்னை போல் உண்டா என்று புகழ்ந்தால் அதை அந்த பேனா ஏற்றுக்கொள்ளுமா? அது உண்மையா? இல்லை இல்லையா? அது மாதிரி குருதேவர் பரமஹம்சரின் கையில் உள்ள பேனா நான், என் மூலமாக தனக்கு தேவையான விஷயங்களை அவர் எழுதி கொள்கிறார், அவ்வளவுதான் என்று சொன்ன அவ்வளவு அடக்கமான ஒரு மனிதர். அந்த அடக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை செய்து விவேகானந்தரை போல மிக உயர்ந்த ஒரு உலக பேரொளியாக நாம் வந்தாலும் கூட அடக்கத்தை நாம் விட்டுவிடக்கூடாது என்கிற ஒரு முக்கியமான கருத்தை சசி மகாராஜ் என்கிற ராமகிருஷ்ணானந்தருடைய அந்த வாழ்க்கையை நமக்கு ஒரு முக்கிய பாடமாக போதிக்கிறது. அமுதமொழிகள் புத்தகத்தை பற்றி சுவாமிஜி அவர்கள் சொன்னார். சுவாமி தன்மயானந்தர் உடன் அந்த புத்தக ஆக்கத்தில் பணிபுரிகிற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒருவருக்கு கிட்டக்கூடிய மிக பெரும் பெயர்களிலெல்லாம் அறிய பேர் அந்த வாய்ப்பு. ஏனென்றால் இந்த புத்தகத்தை மறுபடி படிப்பதன் மூலம், செம்மைப்படுத்துவதன் மூலம், அச்சுப்பிழை திருத்துவதன் மூலம் அந்த கருத்துக்கள் நம் மனதின் உள்ளே வந்து விடுகின்றன. ஒரு முறை படித்தாலே மீண்டும் மீண்டும் படிக்க தூண்டுகிற மாதிரியான ஒரு புஸ்தகம். அது ஒரு கல்கண்டு மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் தித்திக்கிற ஒரு புஸ்தகம்.
அந்த புத்தக பணி முடிந்து அதனுடைய வெளியீட்டு விழா நடந்தபோது சுவாமி தன்மயானந்தர் அன்புடன் என்று கையெழுத்து போட்டு அந்த 3 பாகங்களையும் என்னிடம் கொடுத்தார். 17-18 முறை நான் படித்த புத்தகம், அச்சுப்பிழை திருத்திய புத்தகம் சுவாமிஜி கையெழுத்தோடு வந்திருக்கிறது. அன்று இரவே வீட்டில் அமர்ந்து கண்விழித்து விறுவிறுவென்று அத்தனை 3 பாகத்தையும் முழுமையாக படித்தேன். படித்த பிறகு சுவாமிஜிக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். சுவாமிஜி, ஆச்சரியமான ஒரு விஷயம் எனக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது. நாம் மிகவும் சிரத்தையோடு பணி செய்திருக்கிறோம். ஒரு 750 பக்கங்களுக்கு மேல் 750 பக்கங்கள், இவ்வளவு பெரிய புத்தகத்தில் ஒரு 17 அச்சுப்பிழைகளைத்தான் என்னால் பார்க்க முடிந்தது. கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு திருத்தி அச்சுப்பிழைகளை பெரிதும் குறைத்து விட்டோம். அச்சுப்பிழைகள் முழுமையாக இல்லாமல் எந்த புத்தகமும் வர இயலாது. இவ்வளவு குறைவான அச்சுப்பிழைகள் என்பது எனக்கு மிகுந்த மனநிறைவை தருகிறது என்று அவருக்கு கடிதம் எழுதினேன். கடிதம் போய் சேர்ந்த மறுகணம் தொலைபேசியில் அவர் எனக்கு தொடர்பு கொண்டார். அது எப்படி 17 அச்சுப்பிழைகள் வந்தன, அதை சரி செய்ய வேண்டும், உடனடியாக எந்தெந்த பக்கங்களில் அந்த அச்சுப்பிழைகள் இருக்கின்றன என்று கடிதம் எழுதுங்கள், அடுத்த பதிப்பில் அதை திருத்தி விடுகிறோம் என்று சொல்லி அதை திருத்தி விட்டார். ஆக கருத்துப்பிழையே இல்லாத அந்த புத்தகம் எழுத்துப்பிழையும் இல்லாமல் வெளிவந்திருக்கிறது என்பதுதான் பெரிய பெருமை. அந்த புத்தகம் இப்பொழுது மலிவு விலையில் ராமகிருஷ்ண மடத்தில் கிடைக்கிறது. நம்மில் வளர்ந்த பலரில் கூட வேதாந்தங்களை எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு கிடையாது, அந்த ஞானம் கிடையாது. சம்ஸ்கிருதத்தை விட்டு நாம் மிகவும் விலகி வெளிவந்து விட்டோம். ருக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களில் உள்ள அரிய கருத்துக்களை நம்மால் இன்று மூலத்தில் படித்து புரிந்து கொள்வது என்பது இயலாத காரியம். அது தேவையும் இல்லை. இந்துவாக பிறந்த ஒரு மனிதர் வாழ்வில் ஒரு முறையாவது அமுதமொழிகள் என்ற புத்தகத்தை முழுமையாக படித்துவிட்டால் அவருக்கு தேவையான அத்தனை வேதசார கருத்துக்களும் கிடைத்துவிடும். அத்தனையும் அதில் இருக்கிறது. அதுதான் அந்த புத்தகத்தினுடைய பெரிய பெருமை. அந்த புத்தகம் உருவான வரலாறு அதுவே ஒரு விந்தையான ஒரு சரித்திரம். மகேந்திரநாத் குப்தா என்கிற அன்பர், அவர் அடக்கத்தோடு தன்னை மா என்று தெரிவித்துக் கொள்வார். அவர் தன்னுடைய உறவு பையன் சித்து என்பவனுடன் தட்சிணேஸ்வர கங்கை கரையோரமாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் மனதில் ஏராளமான கவலைகள், யோஜனைகள், கூட்டு குடும்பம், எண்ணற்ற பிரச்சனைகள், மனைவியோடு உறவினர்களோடு எக்கச்சக்க தகராறுகள். ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்க முடிகிறதா என்றால் தூங்க முடியவில்லை. இவர் ஒரு பள்ளி ஆசிரியர். பள்ளிக்கு போனால் அந்த நேரத்தில் தப்பித்துக் கொள்வார். மீண்டும் வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலே இருந்தாக வேண்டும், இன்னும் அதிக பிரச்சனை. மனம் வெறுத்து விட்டது. வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டியது தான். கங்கை புனித ஆறு, அதில் மூழ்கினால் உயிர் போய் சொர்க்கம் போவதென்றால் போகலாம், வேறு வழி இல்லை என்ற நினைவோடு நடந்து வந்து கொண்டிருந்தார் விரக்தியோடு. தட்சிணேஸ்வரத்தில் இருந்த அந்த பூங்காவை திரும்பி பார்த்தார். அங்கே ஒரு பெரியவர், அவர் அமர்ந்து ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். சுற்றிலும் சில அன்பர்கள் அமர்ந்து அதை கூர்மையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சரி, போவது என்று முடிவு செய்து விட்டோம். நல்ல விஷயத்தை கேட்டுவிட்டு போகலாமே, அந்த பெரியவர் தான் ஏதோ சொல்கிறாரே, கேட்டுவிட்டு போகலாம் என்று அங்கு வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்தவர் தான் அந்த பேச்சில் சொக்கி கிறங்கி மயங்கினார். அவர் பரமஹம்சர் ராமகிருஷ்ணர். அவருடைய தோற்றத்தை கண்டே அந்த வசீகரத்தில் ஆழ்ந்து போனார். பரமஹம்சருடைய தோற்றம் என்பது தெய்வீக பொலிவு நிறைந்தது. சபரிமலை 48 நாள் மண்டல விரதமிருந்து, உண்மையாக விரதமிருந்து போகிறவர்களின் முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும், அந்த முகத்தில் இந்த ஒளி பொலிவு கூடியிருக்கும். பரமஹம்சர் 24 மணி நேரமும் காளி தேவியை சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு பரம பக்தர்.
அவரை ஒரு வீட்டில் ஒரு பூஜைக்கு அழைத்தார்கள். 3 நாள் பூஜை. இவர் பெரிய மகான் என்று அழைத்தார்கள். இவர் போனார். 3 நாளும் ஆனந்த சந்தை, அற்புதமாக பூஜை நடந்தது. 3 நாளைக்கு பிறகு பரமஹம்சர் தன் இல்லத்திற்கு போக வேண்டும் இல்லையா? வெளியே வாசலுக்கு வந்தார் விடை பெற்று கொண்டு. வெளியே வாசலில் வந்து பார்த்தால் பெரிய கூட்டம், ஏராளமான கூட்டம் கூடியிருக்கிறது. இவரால் நகர முடியவில்லை. நகர்ந்து குதிரை வண்டியில் ஏறி வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் பெரும் கூட்டம் நடுவே. வீட்டிற்கு உள்ளே ஓடி வந்து விட்டார். வீட்டின் உரிமையாளரை கேட்டார், என்னய்யா இது, வெளியே என்ன இத்தனை கூட்டம், என்ன நடக்கிறது இங்கே? சுவாமி, உங்களை பார்ப்பதற்காக தரிசிப்பதற்காகத்தான் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். பரமஹம்சருக்கு ஆச்சரியம். என்னை பார்ப்பதற்காகவா? என்னிடம் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? இல்லை சுவாமி, உங்களுடைய முகம் ஒப்பற்ற தவத்தால் மிகுந்த பொலிவோடு இருக்கிறது இல்லையா, அதை தரிசிக்க வேண்டும் என்று மக்கள் வருகிறார்கள். அப்போது பரமஹம்சர் சொன்னது நம் அனைவருக்கும் ஆனது. அவர் சொன்னார், என்னை பார்த்து என்ன ஆகிறது, நான் சொன்னதை கேட்க வேண்டும். காமினி காஞ்சன ஆசைகளை விடுங்கள் என்று சொல்கிறேன், பொறாமையை விடுங்கள் என்று சொல்கிறேன், உண்மையாக வாழுங்கள் என்று சொல்கிறேன், ஏழைகளுக்கு உதவுங்கள் என்று சொல்கிறேன், எத்தனையோ சொல்கிறேன். இதையெல்லாம் கேட்காமல், இதன் வழி நடக்காமல் பார்த்து என்ன ஆகிறது? அப்படி பார்க்க வேண்டும் என்கிற பொலிவு இந்த முகத்தில் இருந்தால் காளியை இந்த பொலிவை எடுத்துவிடு என்று முகத்தில் அவர் அறைந்து கொண்டார். அதன் பிறகுதான் அவர் முகம் சற்று கருப்பாயிற்று என்று ஒரு செய்தி சாரதானந்தர் எழுதிய புஸ்தகத்தில் வருகிறது. வள்ளுவர் கோட்டம் கட்டுகிறோம். வள்ளுவருக்கு 133 அடியில் சிலை வைக்கிறோம். திருக்குறளை பற்றி கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி எல்லாம் நடத்துகிறோம். பேருந்துகளில் எழுதி போடுகிறோம். கள்ளுண்ணாமை குறளை எழுதி போடுகிறோம். அந்த பேருந்துகள் எல்லாம் டாஸ்மாக் கடைகள் வழியாகத்தான் வருகின்றன. திருவள்ளுவருடைய நோக்கம் அவருக்கு சிலை வைப்பதில்லை. சிலை வைக்கலாம், வைத்தால் அவரை ஆராதிக்கிறோம், அவரை நினைவு கொள்கிறோம். குருதேவர் படத்தை மாட்டுகிறோம், வழிபடுகிறோம். எதற்கு? அவர் சொன்ன சிந்தனைகளை பின்பற்றுவதற்கு. வெறும் வழிபாடு போதாது, சொன்னபடி நடக்க வேண்டும் என்பதை பரமஹம்சர் அறிவுறுத்தினார். அப்பேற்பட்ட தெய்வீக பொலிவு நிறைந்த பரமஹம்சருடைய திருமுகத்தை பார்த்து கவரப்பட்ட மகேந்திரநாத் குப்தா ஒரு முடிவு செய்தார். நாம் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. இந்த மகான் ஏதேதோ அற்புதமான விஷயங்களை சொல்கிறார், இவற்றை கேட்பதற்காகவாவது நாம் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அன்றிலிருந்து என்ன செய்தார்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பரமஹம்சர் இருப்பிடத்திற்கு வந்து விடுவார். அங்கே அமர்ந்து கொள்வார். அங்கு நடப்பதையெல்லாம் பார்ப்பார். பரமஹம்சர் சொம்பில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு காலைக்கடன் கழிப்பதற்கு சவுக்கு தோப்பிற்கு செல்வதை உட்பட எல்லாவற்றையும் மனத்தில் பதிய வைத்துக் கொள்வார். அன்பர்களிடம் குட்டி கதைகள் சொல்வார் பரமஹம்சர். சிலரிடம் விவாதிப்பார். சில நேரம் காளியை பற்றிய சிந்தனையில் அப்படியே சமாதியில் ஆழ்வார். எல்லாவற்றையும் அப்படியே பார்த்து பார்த்து உள்வாங்கிக் கொள்வார். அந்த ஞாயிறு வீட்டிற்கு சென்ற பிறகு திங்கட்கிழமை பள்ளிக்கு போக வேண்டும். ஆசிரியப் பணி. ஆசிரியப் பணி முடிந்தால் 5:30 வீட்டுக்கு வந்து விடுவார் இல்லையா? அடுத்த விடுமுறை என்பது அடுத்த ஞாயிறு தானே. வீட்டில் இருக்கிற மீதி நேரமெல்லாம் சண்டை சச்சரவு வருமே, என்ன செய்வது? ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தது, பரமஹம்சர் சிரித்த போது அவருடைய முகம் எப்படி இருந்தது, அந்த சிறுமி வந்து வணங்கினாளே அப்போது அவர் என்ன செய்தார் என்று இப்படி ஒவ்வொன்றையாக நினைவுபடுத்தி எழுதலானார். ஆக பரமஹம்சருடைய கடைசி 5 ஆண்டுகள், 4.5 5 ஆண்டுகள், அந்த ஆண்டுகளில் இடைவெளி விட்ட நாட்களில், ஏறக்குறைய ஒரு வார இடைவெளி, அந்த நாட்களில் எழுதப்பட்ட பரமஹம்சருடைய அற்புதமான அவதார புருஷருடைய வாழ்க்கையை பற்றிய நாட்குறிப்பு. உலகில் வேறு எந்த மொழியிலும் எந்த மகானை பற்றியும் இப்படி ஒரு புத்தகம் வந்ததே கிடையாது. எத்தனையோ மகான்களை பற்றி பிறகு சரித்திரங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் நடந்தது, நின்றது, அமர்ந்தது, பேசியது, சிரித்தது, இவற்றையெல்லாம் அந்த நாள் மணிக்கணக்கில் பதிவு செய்து தேதி வாரியாக, அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தால் தேதி போட்டிருக்கும், அந்த தேதி வாரியாக ஒரு மகானின் நடவடிக்கையை பதிவு செய்த மிக மிக அற்புதமான ஒரு நூல்.
பரமஹம்சர் சித்தி அடைந்தார். விவேகானந்தருக்கு தெரிந்தது மகேந்திரநாத் குப்தா இது மாதிரி ஒரு செயல் செய்திருக்கிறார் என்பது. அதோடு பரமஹம்சருக்கே அவர் அவதாரம் இல்லையா, அது ஒரு தெய்வீக நாடகத்தில் கடவுள் 3 வடிவம் எடுத்து வந்த அவதாரங்கள் தான் பரமஹம்சரும் சாரதையும் விவேகானந்தரும். பரமஹம்சருக்கு அடுத்து என்ன நடக்கப் போகும் என்று தெரியும் என்பதால் தான் சொல்கிற ஏதாவது ஒரு விஷயம் மகேந்திரநாத் குப்தருக்கு புரியவில்லை என்று தோன்றினால், என்ன நான் சொன்னதை சரியாக புரிஞ்சுக்கிட்டியா என்று அவர் கேட்டு தெளிவுபடுத்துவார். ஏனென்றால் அதை பதிவு செய்யப் போகிறார் அவர் என்று அவருக்கு தெரியும். சாரதா தேவி அவர்கள் ஆசையின் பேரில், விவேகானந்தர் வேண்டுகோளின் பேரில் அந்த அமுத மொழிகள் என்ற புத்தகம் வங்காள மொழியில் உருவாயிற்று. இந்த மூவரும் அவதாரங்கள் என்றால் மகேந்திரநாத் குப்தாவும் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகிற்கு வந்தவர். சரியாக அந்த புத்தகத்தினுடைய கடைசி அச்சுப்பிரதியை திருத்தி முடித்துவிட்டு ஓரிரு நாட்கள் அவர் காலமாகிவிட்டார். அவருடைய பணி முடிந்தது. அந்த அற்புதமான வரலாற்றை தாங்கிய அந்த புத்தகத்தை எழுதிய மகேந்திரநாத் குப்தா பரமஹம்சர் சித்தி அடைந்த பிறகும் கூட அந்த நினைவுகளிலேயே தோய்ந்து வாழ்ந்தார். பரமஹம்சர் எந்த இடத்தில் வாழ்ந்தாரோ அந்த படித்துறையில் இருந்த கங்கை நீரில் துண்டை நனைத்து வீட்டிற்கு எடுத்து வந்து அந்த ஈரத் துணியை சொம்பில் பிழிந்து அந்த தண்ணீரை பிரசாதமாக வைத்துக்கொண்டு வருபவர்கள் மேல் தெளித்தார். பரமஹம்சர் வாழ்ந்த இடங்களை கடந்து செல்லும் போதெல்லாம் கீழே விழுந்து வணங்கினார். அப்படி ஒரு பரமபக்தராக அவர் வாழ்ந்தார். அந்த வங்காள புத்தகம் ஒரு வங்காளி வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பிரதிகள் வாங்கி வைத்து கொண்டார்கள். அப்படி உலக அளவில் மிகப்பெரிய அளவில் விற்பனையான அற்புதமான நம்முடைய இந்திய தத்துவத்தினுடைய வேதத்தினுடைய சாரம் அந்த நூல். அதுதான் நமக்கு இப்பொழுது அழகான தமிழில் படிக்க கிடைக்கிறது. பரமஹம்சருடைய அந்த நாட்களில் நடந்த சில சம்பவங்கள் மூலமாக எப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதை அவர் கற்றுத்தந்திருக்கிறார். பரமஹம்சர் ஒரு பரபிரம்மம். திடீரென்று அவருக்கு இறையினுடைய அந்த நினைவில் மனம் தோய்ந்து அப்படியே சமாதியில் ஆழ்ந்து விடுவார். தானாகவே சமாதி கலைவார். இல்லை என்றால் அவர் காதில் போய் இறை நாமத்தை ஓதி அவரை இக உலகிற்கு கொண்டு வருவார்கள். அப்படி ஒரு உரை அவர் அப்படியே சமாதியில் ஆழ்ந்து மெய்மறந்திருந்த தருணம் 7 வயது இருக்கும் ஒரு சிறுமி வந்தாள். இவர் பெரிய மகான் என்று சொல்கிறார்கள். இவரை நாம் வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும். முடிவு செய்து உட்கார்ந்தாள். அந்த பரபிரம்மம் கண்ணை திறப்பதாகவே இல்லை. சரி என்று கீழே விழுந்து வணங்கி எழுந்து உட்கார்ந்தாள். அப்போதும் அவர் கண்ணை திறக்கவில்லை. அவர் கடவுள் சிந்தனையில் தோய்ந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆயிற்று. அந்த சிந்தனையிலிருந்து மெல்ல விடுபட்டு அவர் கண் திறந்து பார்த்தால் எதிரே அந்த சிறுமி. என்னம்மா, என்ன உட்கார்ந்துருக்க? இல்லை, நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணினேன், நீ தான் என்னை பார்க்கவே இல்லையே. அவளுடைய கேள்வி. பரமஹம்சர் சொன்னார், அச்சோ நான் வேறு ஞாபகமாக இருந்துட்டேன், பரவாயில்ல, நீ இன்னொரு தடவை நமஸ்காரம் பண்ணு, நான் பார்க்குறேன். அவள் துடுக்கான சிறுமி. ஒவ்வொரு பெண்ணையும் காளியின் அவதாரமாக கருதியவர் பரமஹம்சர். தன்னுடைய மனைவியையே ஷோடசி பூஜை செய்து வணங்கி நமஸ்கரித்து கும்பிட்டவர். அந்த துடுக்கான சிறுமி சொன்னாள், சரி சரி, நான் முதல்ல பண்ண நமஸ்காரத்தை வலது காலுக்கு வச்சுக்கோ, இப்போ பண்ணுற நமஸ்காரத்தை இடது காலுக்கு வச்சுக்கோ என்று சொல்லி திரும்பவும் விழுந்து வணங்கினாள். அவள் வணங்கி எழுந்ததும் பரமஹம்சர் அந்த சிறுமியிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தார். பாரு, நீ முதல்ல நமஸ்காரம் பண்ணப்போ நான் கண்ணை மூடின்னு இருந்தேன். இப்போ 2வது தடவை நமஸ்காரம் பண்ணணும்னு சொன்னேன், நான் அதை ஏற்றுக்கிட்டேன் இல்லையா? இப்போ நான் ஏதாவது சொன்னால் நீ கேட்கணும் இல்லையா? சரி சொல்லு, கேட்குறேன். நீ உட்கார் என்று அந்த சிறுமியை உட்கார வைத்து பரமஹம்சர் விழுந்து வணங்கினார். என்ன அடக்கம்! எப்பேற்பட்ட தெய்வீக மகாபுருஷராக இருந்தாலும் அவ்வளவு அடக்கத்தோடு. நம்முடைய பண்புகளில் மிக மிக முக்கியமானது அடக்கம். சசி மகராஜ் சொன்னார் இல்லையா, பரமஹம்சருடைய கையின் பேனாதான் நான் என்று. அந்த மாதிரி இருக்க வேண்டிய அடக்கம்.
ஒரு சிற்பி இருந்தான், அழகாக சிலை செய்வான், தத்ரூபமாக. அவன் ஒரு சிலை வெடித்தால் அச்சு அசல் அப்படியே இருக்கும். அவனுக்கு அதை பற்றி கர்வமும் உண்டு. ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை வந்தது, எவ்வளவு நாள் நாம் உயிரோடு இருப்போம் என்று. ஒரு ஜோசியரிடம் போய் தன்னுடைய ஜாதகத்தை கேட்டான். எவ்வளவு நாள் நான் இருப்பேன்? ஐயா, இன்னும் 2 மாதம்தான். அப்படியா? அவனை விட பெரிய ஜோசியரிடம் போய் ஜாதகத்தை கேட்டான். அவன் சொன்னான், 2 மாதம் 32 மணி நேரம், இன்ன நாள் இன்ன கிழமை நீ போய் விடுவாய். இவனுக்கு பயம் பிடித்து கொண்டு விட்டது. ஏனென்றால் ஜாதகம் சரியாகத்தான் சொல்லும் என்று வீட்டுக்கு வந்தான். யமன் வந்து விட்டால் யமனை ஏமாற்ற வேண்டுமே. இருக்கிற காலத்தில் தன்னை மாதிரியே 5 சிலைகள் செய்து கொண்டான். அவன் தான் பெரிய சிற்பி இல்லையா? அந்த சிலை ஒவ்வொன்றும் அவனை மாதிரியே இருந்தது. குறிப்பிட்ட நாள் வரப்போகிறது. அதற்கு ஒரு 5 நிமிடம் முன்னால் அந்த 5 சிலைகளின் பக்கத்தில் அவன் ஒரு 6வது சிலை போல அப்படியே அசையாமல் நின்று கொண்டான். இப்பொழுது யமன் வந்தால் எது சரியான ஆள், எது சிலை என்று கண்டுபிடிக்க முடியாதே. அப்படியானால் யமன் ஏமாந்து போய் விடுவான் என்று நினைத்தான். யமன் வந்தான். பார்த்தால் உண்மையிலே கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது. இதில் ஏதோ ஒன்று அவனாக இருக்க வேண்டும், கண்டுபிடிக்க முடியவில்லை. யமன் யோசித்தான். அவனுக்கு மனிதர்களை பற்றி ஒன்று தெரியும். மனிதர்களால் கர்வத்தை விட முடியாது. சரி, யமன் அப்படி சத்தம் போட்டு பேசினான். அடேப்பா, சிலையா இது? எல்லாமே மனிதர்கள் மாதிரி அல்லவா இருக்கிறது உயிரோடு. இப்படிப்பட்ட அற்புதமான சிலையை நிச்சயம் எந்த மனிதனும் செய்திருக்க முடியாது. தேவலோகத்தை சிற்பி மயன்தான் இங்கு வந்து செய்து வைத்திருக்க வேண்டும் என்று யமன் சொன்னபோது இவனுக்கு பொறுக்கவில்லை. இல்லை இல்லை, நான் தான் பண்ணினேன் என்றான் இவன். வாடா மகாராஜா என்று அழைத்து கொண்டு போய்விட்டான். கர்வத்தை விட்டுவிட்டு அடக்கமாக இருப்பது மிக 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 அபூர்வம். அதே மாதிரியே பரமஹம்சர் ஆன்மீகத்தில் ஈடுபடுகிற பொழுது சில சித்துக்கள் வரும். சாதாரண ஒரு இரும்பு கம்பியை தங்கமாக்க முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல்கள் எல்லாம் சிலருக்கு வரும். ஆனால் அந்த ஆற்றல்கள் எல்லாம் பயன் கிடையாது. சித்துக்களால் எந்த பயனும் கிடையாது என்று நம்முடைய உயர்நிலை ஆன்மீகம் சொல்கிறது. சினமடக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்பது தாயுமானவருடைய பாடல். வள்ளலாரிடம் ஒரு இரும்பு கம்பியை ஒருவர் கொடுத்தார். இரும்பு கம்பியை தங்கமாக்க முடியுமா என்று கேட்டார். வள்ளலார் ஒரு பாதியை பிடித்தார், தங்கமாயிற்று. மாற்றி மறுபாதியை பிடித்தார், அதுவும் தங்கமாயிற்று. அந்த தங்க கம்பியை அப்படியே கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டு இதனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லிவிட்டு வள்ளலார் நடந்து விட்டார். தங்கத்தால் என்ன பயன்? மனதையல்லவா அடக்க வேண்டும். பரமஹம்சர் அந்த ஆனந்த சந்தையில் ஒரு முறை ஒருவருக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறார். 2 பேர், அண்ணன் தம்பி. தம்பி அண்ணன் இருவருக்குமே ஆன்மீகத்தில் நாட்டம்தான். அண்ணன் நான் பெரிய தவம் செய்து பல சித்துக்களை பெற வேண்டும் என்று கானகத்திற்கு போய்விட்டான். அங்கு நெடுங்காலம் தவம் செய்தான். சில சித்துக்களை அடைந்தான். வீட்டிற்கு வந்தான். கங்கை கரையில் அவர்கள் வீடு. தம்பி கங்கை கரையில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தான். அண்ணன் சொன்னான், என்ன 5-6 ஆண்டுகளாக தியானம் செய்து என்ன கண்டாய்? இதோ பார் என்று சொல்லி கங்கை நதி மேல் தரையில் நடப்பது மாதிரி கிடுகிடுவென்று நடந்து திரும்பி வந்தான். பார்த்தாயா என்றான். தம்பி சிரித்து கொண்டே சொன்னான், அண்ணா, நீ அடைந்த இந்த ஆன்மீக வெற்றி என்பது 4 அணா பெறும் என்றான். என்ன இப்படி சொல்கிற? ஆமாம், ஓடக்காரன் மூலமாக நான் போனால் ஓடக்காரனுக்கு 4 அணா கொடுப்பேன். இந்த வித்தைக்கு 4 அணா தான் மதிப்பு. மனத்தை அல்லவா அடக்க வேண்டும் என்று சொன்னதும் தான் அண்ணனுக்கு புத்தி வந்தது என்று பரமஹம்சர் கதை சொல்கிறார். நம்முடைய மனதில் சுவாமிஜி சொன்னார் இல்லையா, பாசிட்டிவான எண்ணங்கள் தான் விவேகானந்தருடைய அந்த முழு எண்ணங்களுடைய தொகுப்பு. நம்முடைய மனதில் எந்த எதிர்மறையான எண்ணமும் வராமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்த்து கொண்டால் நம்மால் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும். பரமஹம்சர் சொல்கிறார், ஒரு கூட்டுப்புழு அது என்ன செய்கிறது? ஊர்ந்து செல்கிறது. அது என்ன ஆகிறது? பட்டுப்பூச்சியாக பறக்கிறது.
கூட்டுப்புழு தானே பட்டுப்பூச்சி ஆகிறது. ஊர்ந்து செல்கிற ஒரு புழு ரொம்பவும் கனவு கண்டு ஆசைப்பட்டால் அடுத்த கட்டமாக நடப்பதற்கு ஆசைப்படலாம். அதற்கு மேல் ஆசைப்பட முடியுமா? ஆனால் அது பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அதற்காக அது 2 செயல்களை செய்கிறது. ஒரு செயல், தான் கூட்டுப்புழு அல்ல, பட்டுப்பூச்சி, என்னால் பறக்க முடியும், நான் பட்டுப்பூச்சி என்று ஓயாமல் நினைக்கிறது. அப்படி நினைக்கிற அது அந்த நினைப்பை மற்றவர்கள் தடை செய்யாத மாதிரி தன்னை சுற்றி ஒரு கூட்டை கட்டிக்கொள்கிறது. மற்றவர்கள் தன்னுடைய நினைப்பை தடை செய்யாமல் ஒரு எல்லைக்குள் தன்னை இருத்தி கொண்டு எப்போதும் தான் பட்டுப்பூச்சி என்று நினைக்கிற பொழுது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது கூட்டை பிளந்து கொண்டு பட்டுப்பூச்சியாக பறக்கிறது. நீங்கள் மருத்துவராகலாம், விஞ்ஞானியாகலாம், சாதனைகள் செய்யலாம், துறவியாகலாம், மேதைகளாகலாம், எது ஆக வேண்டுமானாலும் அப்படி ஆக வேண்டும் என்று தீவிரமாக நீங்கள் நினைக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய நண்பர்கள் கேலி செய்வார்கள். உன்னாலெல்லாம் இப்படி முடியுமா, நீ அப்படி செய்து விடுவாயா என்று கேலி செய்தால் அதை காதில் வாங்கி கொள்ளக்கூடாது. நம்முடைய குறிக்கோள் தான் நமக்கு முக்கியம் என்று குறிக்கோளே தீவிரமாக நாம் இருந்து அந்த சிந்தனையில் இயங்கினால் கட்டாயம் நாம் அடைய வேண்டிய அனைத்தையும் அடைய முடியும் என்பதுதான் பரமஹம்சர் சொல்கிற தத்துவம். அந்த தத்துவத்தின்படி வாழ்ந்தவர் தான் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தருடைய அந்த வாழ்க்கையில் அவர் சொல்கிற போதனைகள், அவர் சொல்கிற அறிவுரைகள் அனைத்தும் விவாதபூர்வமானவை. உங்களில் யாராவது ஒருவர் சரியாக படிக்காமல் கொஞ்சம் குறைவான மதிப்பெண் வாங்கிவிட்டால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்கிறார் விவேகானந்தர். அதற்கு ஒரு காரணம் சொல்கிறார் அவர். நீங்கள் இப்போது சரியாக மதிப்பெண் வாங்கவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? கடந்த காலத்தில் நீங்கள் சரியாக படிக்கவில்லை, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்து விட்டீர்கள், கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்து விட்டீர்கள், நண்பர்களுடன் அரட்டை எடுத்துக்கொண்டு இருந்து விட்டீர்கள். அந்த காரணத்தால் உங்களுடைய நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தாததால் இந்த குறைவான மதிப்பெண் உங்களுக்கு வந்திருக்கிறது இல்லையா? அதிலேயே ஒரு விதி புதைந்திருக்கிறது என்று சொல்கிறார் விவேகானந்தர். கடந்த காலத்தில் நேரத்தை சரியாக பயன்படுத்தாததால் இப்போது உங்களுக்கு இந்த நிலை வந்திருக்கிறது என்றால், இந்த காலத்தில் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் நீங்கள் விரும்புகிற நல்ல நிலையை அடைய முடியும். அந்த விதி அதிலேயே உள்ளது. எனவே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், தோல்வியை பற்றி அக்கறைப்படாதீர்கள் என்று விவேகானந்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஓராண்டை நாம் கடக்கிற போது 2 ஆண்டு அனுபவத்தை அந்த ஓராண்டில் பெற முடியும். அதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதையும் விவேகானந்தர் கற்றுத்தருகிறார். விவேகானந்தர் அமர்ந்து என்சைக்ளோபீடியா புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறார். என்சைக்ளோபீடியா என்பது ரெஃபரன்ஸ் புஸ்தகம், பார்வை புத்தகம். அதை முழுமையாக யாரும் படிக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று பார்ப்பதற்காக அந்த பக்கத்தை திருப்பி பார்த்து முடிவைத்து விடுவார்கள். ஆனால் இந்த மனிதர் வரிசையாக படித்து கொண்டிருக்கிறார். முதல் பக்கம், 2ஆம் பக்கம், 3ஆம் பக்கம் என்று. விவேகானந்தர் நண்பர் ஒருவர் வந்தார். என்ன நரேன், என்ன படிக்கிறேன்? என்சைக்ளோபீடியா. என்சைக்ளோபீடியாவை எதுக்கு படிக்கிற? அப்படியெல்லாம் முழுவதுமாக யாரும் படிக்க மாட்டார்கள், படிக்க தேவையும் இல்லை. படித்து என்ன ஆகிறது? தேவையான வார்த்தையை பார்த்து கொண்டால் போதும். விவேகானந்தர் ஒரு சவாலை முன்வைத்தார். நண்பரே, இதில் இதுவரை 480 பக்கங்களை நான் படித்திருக்கிறேன். இதில் நடுவே ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அதற்கு விளக்கம் கேள். வரிசையாக சொல்கிறேனா என்று பார் என்று விவேகானந்தர் சவால் வைக்கிறார். நண்பர் சிரித்துக்கொண்டு, இதெல்லாம் வேலைக்காகிற காரியமல்ல என்று ஒரு 28ஆம் பக்கத்தில் ஒரு 33ஆம் வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று கேட்டார். விவேகானந்தர் அந்த வார்த்தையிலிருந்து அவர் எந்த பக்கம் முடிய படித்திருந்தாரோ அந்த பக்கம் வரை உள்ள அத்தனை வார்த்தைகளுக்கும் சரியாக பொருள் சொல்லிக்கொண்டே வந்தார். அந்த நண்பர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். இது எப்படி சாத்தியம் நரேன்? நீ சாதாரண மனிதர் அல்ல, நீ ஒரு அவதாரம் என்றார் நண்பர். விவேகானந்தர் அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தார். முட்டாள், இதற்கு அவதாரத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் இந்த புத்தகத்தை படிக்கிற போது
என் பக்கத்தில் இடி விழுந்தால் கூட அந்த சத்தம் எனக்கு கேட்டிருக்காது. நான் முழுமையாக என் மனத்தை அதில் ஈடுபடுத்தி முழுவதும் ஒன்றி வாசித்தேன். அப்படி முழுமையாக மனம் ஈடுபட்டு 100% ஈடுபட்டு ஒரு செயலை செய்வோமானால் முழுமையாக அதனுடைய விளைவு நம் மனதில் பதிந்துவிடும். நீயும் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அந்த மன ஒருமைப்பாடு, கான்சன்ட்ரேஷன், அது அவசியம் என்று விவேகானந்தர் விளக்கினார். நாம் என்ன செய்கிறோம்? விஞ்ஞான புத்தகம், சரித்திர புத்தகம், ஆங்கில புத்தகம் ஏதோ ஒன்றை படிக்கிற பொழுது வேறு எதையோ சிந்தித்து கொண்டே அதை படிக்கிறோம். அப்படி படிக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் என்றால் ஆசிரியர் பாடம் நடத்த நடத்த நீங்கள் உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய மனதின் நினைவுகள் வேறு எதுங்காவது ஓடிக்கொண்டிருந்தால் புண்ணியமில்லை. அது உங்களுக்கு அந்த நேரம் வீண். அந்த நேரத்தில் முழுமையாக ஆசிரியர் பாடத்தில் கவனம் செலுத்தி கூர்மையாக கேட்டு அவர் சொல்கிற கருத்துக்கள் அத்தனையும் நீங்கள் உள்வாங்கி கொண்டு விட்டால் தேர்வுக்கென்று தனியாக படிக்கவே தேவையில்லை. மனதில் அது பதிந்துவிடும். இது விவேகானந்தர் கற்றுக் கொடுக்கிற மன ஒருமைப்பாட்டுக்கான முக்கியமான ஒரு வழி. விவேகானந்தர் இன்னொன்றையும் கற்றுத்தருகிறார். ஒரு முறை காசியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் விவேகானந்தர். முன்னால் ஒரு வயதான பெரியவர் போய் கொண்டிருந்தார். இவர் நடந்து செல்கிற பொழுது ஒரு 10-12 குரங்குகள், நல்ல வலிமையான குரங்குகள் அவரை துரத்த தொடங்கின. விவேகானந்தருக்கு அச்சம், குரங்குகள் துரத்துகின்றனவே, என்ன செய்வது? தடதடவென்று ஓடினார். ஓட 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 குரங்குகள் துரத்தி கொண்டே இருக்கின்றன. பின்னால் யாரோ ஓடி வரும் சப்தத்தை கேட்டு அந்த பெரியவர் திரும்பி பார்த்தார். குரங்குகள் துரத்துவதையும் விவேகானந்தர் வேகமாக முன்னே ஓடுவதையும் பார்த்து அவர் சொன்னார், மகனே நில், திரும்பி குரங்குகளை பார், குரங்குகளை நோக்கி நட, பிறகு என்ன நடக்கிறது என்று பார். விவேகானந்தர் யோசித்தார். அவருக்கு வேறு வழியும் இல்லை, ஓடி தப்பிக்கவும் முடியாது. திரும்பினார். குரங்குகள் திகைத்து நின்றன. அவற்றையே உற்று பார்த்தார். குரங்குகள் தயங்கி உற்று பார்த்தன. அவற்றை நோக்கி நடக்கத் தொடங்கினார். குரங்குகள் பயந்து ஓடியே போய்விட்டன. நமக்கு வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் எல்லாம் நாம் பயந்து ஓடுவதால் நம்மை துரத்துகின்றன. உங்களுக்கு பல பாடங்களை பார்த்து பயமாக இருக்கிறது இல்லையா? தமிழை பார்த்து பயம், கணிதத்தை பார்த்து பயம், விஞ்ஞானத்தை பார்த்து பயம். பயப்படக்கூடாது. தமிழ் ஒரு குரங்கு, கணக்கு ஒரு குரங்கு, சரித்திரம் ஒரு குரங்கு என்று நினைத்து கொண்டு இந்த குரங்குகள் நம்மை துரத்துவதாவது நாம் படித்து அவற்றை துரத்துவோம் என்று படிக்க தொடங்கிவிட்டால் எல்லா பாடங்களிலும் நீங்கள் பெரிய வெற்றியை அடைய முடியும். விவேகானந்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு வகை. விவேகானந்தருடைய குரல் என்பது வெங்கல குரல் போல் இருக்கும் என்று கிட்டாம்பி சுவாமிகள் என்பவர் இந்த குரலை பற்றி சொல்லியிருக்கிறார். அற்புதமான குரல் வளமுடையவர், அற்புதமான பேச்சாளர். உலக அரங்கில் தன்னுடைய ஆங்கில பேச்சால் உலகம் முழுவதையும் வசீகரித்தவர். அத்தனை பெரிய பிரம்மாண்டமான ஆளுமை அவருக்கு கிடைத்தது எப்படி என்றால், ஸ்ரீ பரமஹம்சருடைய போதனைகளை அவர் பின்பற்றியதால். நம்பிக்கை வேண்டும். குருதேவர் நம்மை காப்பாற்றுவார், அன்னை சாரதை நம்மை காப்பாற்றுவார். நமக்கு குருதேவர் தான் தந்தை, சாரதை தான் தாய். அவர்களுடைய நிழலில் நாம் இருக்கிறோம். நாம் எல்லா வகையிலும் மிகச்சிறந்த மனிதர்களாக உருவாவோம் என்கிற நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை தான் ஒரு மனிதனை மேம்பட்டவனாக செய்கிறது. நம்பிக்கையில் தளர்ச்சி வந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை வீணாகிறது. கங்கையில் குளித்தால் பாவம் போகும் என்பது ஒரு நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை. பலரும் காசியில் சென்று கங்கையில் குளிப்பதை ஒரு பெரிய புண்ணிய செயலாக கருதுகிறார்கள். ஒரு முறை பார்வதிக்கு சந்தேகம் வந்தது. பரமசிவனிடம் கேட்டாள், இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதே, கங்கையில் நிறைய பேர் வந்து குளிக்கிறார்களே, அப்படியெல்லாம் அவர்களுடைய பாவம் போய்விடுமா என்று கேட்டாள். சிவன் சொன்னார், கங்கை பாவத்தை போக்கும், அதில் சந்தேகமில்லை. ஆனால் அது பாவத்தை போக்கும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்க வேண்டும். குருதேவர் நம்மை காப்பாற்றுவார், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் குருதேவர் காப்பாற்றுவார் என்பதில் தீவிர நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்படியானால் அதனுடைய உண்மை எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டாள் பார்வதி. பரமசிவனும் பார்வதியுமாக ஒரு திட்டம் தீட்டினார்கள்.
ஒரு நிமிடத்தில் பரமசிவன் வயதான கிழவராக மாறினார். பார்வதி அவருடைய மனைவியாக வயதான கிழவியாக மாறினாள். இருவரும் கங்கை கரைக்கு வந்தார்கள். கங்கை கரையில் அந்த பார்வதி கிழவி உட்கார்ந்து கொண்டாள். இந்த பரமசிவ கிழவர் பார்வதி கிழவி மடியில் தலை வைத்து படுத்து கொண்டார். அந்த பரமசிவ கிழவரின் உடல் முழுவதும் கிடுகிடுகிட்டு நடுங்கியது. அங்கே வருகிறவர்கள் போகிறவர்களெல்லாம் பார்த்தார்கள். அடடா, வயசான பெரியவர் இப்படி நடுங்கி கொண்டிருக்கிறார், அவரை தொட்டு தூக்கி உட்கார வைத்து அவருக்கு ஏதாவது வைத்தியம் செய்ய வேண்டும் என்று தொட வந்தார்கள். பார்வதி கிழவி சொன்னாள், ரொம்ப நல்லது, நல்ல மனம் உங்களுடையது. ஒரு கிழவர் இப்படி நடுங்குவதை பார்த்து நீங்கள் இரக்கம் கொள்கிறீர்கள், நல்லது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிழவரை தொட்டு தூக்குகிறவர் ஏதாவது பாவம் செய்தவராக இருந்தால் இந்த நடுக்கம் அவருக்கு வந்துவிடும், இவருக்கு சரியாகிவிடும். பாவம் செய்யாதவராக இருந்தால் இவருக்கும் நடுக்கம் தீர்ந்துவிடும், அவரும் சரியாக இருக்கலாம். எனவே தொட்டு தூக்க ஆசைப்படுகிறவர்களில் யார் பாவம் செய்யாதவர்களோ அவர்கள் வந்து தொட்டு தூக்குங்கள் என்று இந்த பார்வதி கிழவி சொன்னாள். எல்லோருக்கும் யோசனை, ஏதாவது ஒரு பாவம் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஒரு பொய் சொல்லியிருப்பேன், அரசாங்க அலுவலராக இருந்தால் கொஞ்சமாவது லஞ்சம் வாங்கி இருக்கக்கூடும், ஏதோ ஒரு பாவமே செய்யாமல் எப்படி ஒரு மனிதர் இருக்க முடியும்? வீணாக இந்த சோதனையில் சிக்கிக்கொண்டு நம் உடம்பில் நடுக்கம் வந்தால் சங்கடம் என்று எல்லோரும் மெல்ல மெல்ல விலகிவிட்டார்கள். அங்கே ஒரு விறகு வெட்டி வந்தான். அவன் பார்த்தான், என்னம்மா தாயே இப்படி நடுங்குகிறார் உங்கள் கணவர், என்ன செய்வது? விஷயத்தை சொன்னாள் இவள். அவ்வளவுதானே, பாவமே செய்யாத ஆளாக இருந்தால் இவரை தூக்கி உட்கார வைக்கலாம், அவ்வளவுதானே, இதோ வருகிறேன் என்றான். இந்த விறகு கட்டி கீழே போட்டான், கிடுகிடுவென்று போனான், கங்கையில் ஒரு முழுக்கு போட்டான், திரும்பி வந்தான், அவரை தூக்கி உட்கார வைத்தான். பார்வதி கேட்டாள், என்ன நீ பாவமே செய்ததில்லையா என்று. செய்திருப்பேன் தாயே, எத்தனையோ பாவம் செய்திருக்கலாம், யார் கண்டது, ஆனால் நான் கங்கையில் குளித்தேன் இல்லையா, அப்போது அத்தனை பாவமும் போகி இருக்குமே, இப்போது திரும்பி வருகிற நேரத்தில் நான் எந்த பாவமும் செய்யவில்லையே, ஆகையால் நான் பாவம் இல்லாதவன் அந்த நம்பிக்கையோடு தொட்டு தூக்கினேன் என்று அவன் சொன்னான். ஆக நம்பிக்கை தான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறது. குருதேவருடைய சரணார விந்தத்தில், அன்னை சாரதையினுடைய சரணார விந்தத்தில், விவேகானந்தருடைய திருவடிகளில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை வைப்பதோடு படத்தை வழிபட வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். நீங்களெல்லாம் அழகாக ஆரதி செய்தீர்கள், கண்கொள்ளா காட்சி, ஆரதி செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் செய்கிற போது இவர்கள் சொன்ன விஷயங்களை வாழ்வில் நாம் அனுசரிக்க வேண்டும் என்று நம் மனத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு விவேகானந்தருடைய ஒரு அமைப்பில், ஒரு நிறுவனத்தில் பயின்ற ஒரு மாணவர் வெளியே ஒரு அதிகாரியாக இயங்குகிறார் என்று சொன்னால் அவர் தனிமனித ஒழுக்கத்திலும் சமுதாய ஒழுக்கத்திலும் மிகச் சிறந்தவராகத்தான் இருப்பார். அப்படித்தான் அவர்கள் வளர்ந்திருப்பார்கள் என்று சமுதாயம் நம்புகிறது. அந்த நம்பிக்கையை நீங்கள் மெய்ப்பிக்க வேண்டும். அன்னை சாரதை அவர் ஒரு அவதாரம். அவர் தன்னை அவதாரம் என்று புலப்படுத்தி கொண்டதில்லை, புலப்படுத்திய, மறைமுகமாக புலப்படுத்திய சில தருணங்கள் அவர் வாழ்க்கையில் உண்டு. எல்லார் மேலும் அளவற்ற பரிவும் கருணையும் கொண்டவராக விளங்கியவர் சாரதா தேவி. பரமஹம்சர் சித்தி அடைந்த போது அன்னைக்கு தகவல் சொன்னதும் அன்னை ஓடி வந்தார். ஓடி வந்து இந்த பரமஹம்சருடைய அந்த உடலை பார்த்து அவர் கதறிய போது சொன்ன முதல் வாக்கியம், காளி இனிமேல் நீ எங்கு போவாய் என்று. சாரதைக்கு அந்த ரகசியம் தெரிந்திருந்தது. காளியினுடைய தெய்வீக சக்தி உறைந்திருக்கிற நடமாடும் கோயிலாக பரமஹம்சர் விளங்கினார் என்கிற பேருண்மையை அன்னை சாரதை புரிந்து கொண்டிருந்தார். பரமஹம்சர் காளி கோவிலின் மேல் கோபுரத்தில் காளி தேவி ஏறி நீராடிய தன் கூந்தலை உலர்த்தி கொண்டிருந்த காட்சியை பார்த்திருக்கிறார். இதையெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ராணி ராசமணி தேவி தன்னுடைய காளி கோயிலுக்கு பரமஹம்சரை அர்ச்சகராக நியமித்த போது அவருடைய பூஜை சரியில்லை என்று புகார் வந்தது. பரமஹம்சர் ஓடி சென்று ஒரு பூனைக்கு, தாயே காளி சாப்பிடம்மா சாப்பிடு என்று நைவேத்திய உணவை ஊட்டி கொண்டிருந்தார். அதை பார்த்த ராணி ராசமணி தேவி முடிவு செய்தாள், இவரை விட அற்புதமான ஒரு அர்ச்சகர் நமக்கு கிடைக்க மாட்டார் என்று. எல்லா வடிவங்களிலும்
காளியை பார்த்தவர் பரமஹம்சர். பரமஹம்சர் சித்தியடைந்த பிறகு அந்த கால வழக்கப்படி இந்த மங்கள சின்னமான வளையல்களை கழற்ற அன்னை சாரதை முயன்றார். அவர் முயன்ற போதெல்லாம் ஒருவெளி தோற்றமாக தோன்றிய பரமஹம்சர், நீ என்றும் மங்களமானவள், அதையெல்லாம் நீக்கிவிடாதே என்று சொன்னதாக அந்த வரலாறு சொல்கிறது. வள்ளலார், எந்த பெண்ணும் தன் கணவன் காலமானால் தன்னுடைய கோலம் மாறக்கூடாது, கணவர் எப்போதும் தன் மனதில் வாழ்வதாக நினைத்து முன்பிருந்த கோலத்திலேயே இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். பரமஹம்சருடைய சிந்தனைகள் அளவற்ற ஆன்மீக சீர்திருத்தத்தை கொண்டவை. விவேகானந்தர் ஆன்மீகத்தினுடைய மூட நம்பிக்கைகளை ஏற்றவரல்ல. ஆன்மீகத்தில் சில விஷயங்கள், சில சம்பிரதாயங்கள், தீண்டாமை போன்ற விஷயங்கள் காலப்போக்கில் புகுந்திருக்கலாம். ஆனால் உண்மையான ஆன்மீகத்திற்கும் அவற்றிற்கும் சம்மந்தம் கிடையாது. அவற்றையெல்லாம் தூர விலக்கிவிட்டு எது உண்மையான ஆன்மீகம், எப்படிப்பட்டது உண்மையான பக்தி, எப்படி மனிதர்கள் இறைவன் மேல் பக்தி செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் சொல்ல வந்த வழிகாட்டிகளாகத்தான் பரமஹம்சர், சாரதை, விவேகானந்தர் மூவருமே இருந்தார்கள். பரமஹம்சர் சித்தியடைந்த பிறகு ஒரு முறை கிருஷ்ணபாவினி என்கிற தோழியோடு அன்னை சாரதை ராமேஸ்வரம் வந்தார். வருகிற வழியில் சென்னை ராமகிருஷ்ண மடத்தில் தங்கி பிறகு இங்கிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் சென்றார். தூய அன்னை ராமேஸ்வரம் வருகிறார் என்று ராமேஸ்வரம் ராஜாவுக்கு தெரிந்தபோது அவர் சொன்னார், கஜானாவை திறந்து வைத்து அன்னைக்கு தேவையான அணிமணிகள் எத்தனை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள், தேவிக்கு அணிமணிகள் அணிவிப்பதும் அன்னைக்கு அணிவிப்பதும் ஒன்றுதான் என்று அவர் சொன்னார். சாரதையிடம் பொக்கிஷத்தை திறந்து காண்பித்து, ராஜாவின் விருப்பம், எதையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள். சாரதை சொன்னார், எனக்கு எதுவும் தேவையில்லை, ஆனால் ராஜா அப்படி ஆசைப்படுகிறார் என்றால். அவருடன் சிறுமி ராது வந்திருந்தாள். அவளிடம், உனக்கு ஏதாவது தேவையானால் எடுத்துக்கொள் என்றாள் சாரதை. அந்த சிறுமி சொன்னாள், எனக்கு ஒரு சின்ன பென்சில் வேண்டும் என்று. பிறகு கடையில் ஒரு பென்சில் வாங்கி அந்த சிறுமிக்கு கொடுத்தார்கள். பொருளாசையே அற்றவர்கள். ராமேஸ்வரத்தில் அந்த சிவலிங்கத்தை தரிசித்த போது சாரதை சொன்ன வாக்கியம், அன்றைக்கு வைத்த மாதிரி அப்படியே இருக்கிறதே என்று வாய் தவறி சொல்லிவிட்டார். சுற்றி நின்றவர்கள் கேட்டு திகைத்தார்கள். அன்றைக்கு வைத்த மாதிரி என்றால் அன்றைக்கு வைத்தது சீதை, ராமர். அப்படியானால் இவர் சீதையா என்று சந்தேகம். என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டதும் அன்னை மழுப்பி விட்டார். இல்லை, அன்றைக்கு எப்படி வைத்தார்களோ அதே மாதிரியே இப்போதும் இருக்கிறதே என்பதாக சொன்னேன் என்று மழுப்பி விட்டு போய்விட்டார். ஆனால் உண்மையிலேயே இறைவனுடைய அவதாரங்களாக, இறை சக்தியினுடைய உருவங்களாக இந்த மூவரும் அவதரித்தார்கள். திரேதாயுகம், துவாபர யுகம் இரண்டிலும் ராமனும் கண்ணனும் வந்து வழிநடத்திய மாதிரி இந்த கலியுகத்தில் ராமனாகவும் கிருஷ்ணராகவும் இணைந்து ராமகிருஷ்ணராக வந்து உயர்ந்த தவ வாழ்க்கை வாழ்ந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு நெறிப்படுத்தி சென்றவர்கள் அந்த மூவர். அது ஒரு தெய்வீக நாடகம். அந்த நாடகம் நடந்து திரை விழுந்த பிறகும் அந்த நாடக காட்சிகள் பரவி இருக்கின்றன. அந்த தெய்வீக புருஷர்களுடைய அளவற்ற அருள் சக்தி காரணமாக எவ்வளவோ நல்ல நிகழ்ச்சிகள் நாடெங்கும் நடக்கின்றன. இன்றைக்கு எத்தனையோ விஷயங்கள் எதிர்மறையாக நடந்தாலும் கூட நேர்மறையாக உதவ வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், சமூக சேவை செய்ய வேண்டும், தர்மாஸ்பத்திரிகள், இலவசமாக நடத்துகிற மருத்துவமனைகள், இதுபோன்ற இல்லங்கள், பல கல்லூரிகள் என்று எண்ணற்ற சேவைகளை ராமகிருஷ்ணவிடம் ஆற்றி வருகிறது. அது ஆற்றி வருகிற அந்த சேவையில் நமக்கு தெரிந்தது சின்ன சின்ன துகள்கள் தான். இன்னும் தெரியாது அவர்கள் செய்கிற சேவைகள் எத்தனையோ உண்டு. பேரிடர்கள் நேர்கிற போது இந்த துறவியர் செய்கிற அற்புதமான சமூக சேவை, கொரோனா காலத்தில் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு ராமகிருஷ்ணவிடம் வழங்கியிருக்கிற மாபெரும் ஆதரவு என்று இந்த மடத்தினுடைய திருப்பணிகள் எத்தனையோ நடைபெறுகின்றன. வள்ளுவருடைய குறள் சொல்கிறது, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. மனதில் மாசில்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் வாழ்க்கை சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக இருக்கும்.
எத்தனையோ பூர்வ ஜென்மங்களில் செய்த பல்வேறு புண்ணிய செயல்களால் இந்த இடத்தில் நின்று பேசுகிற ஒரு பாக்கியமும் இந்த இடத்தில் வசிக்கிற ஒரு பாக்கியமும் எல்லாம் நமக்கு கிட்டியிருக்கிறது. அந்த பாக்கியத்தை நாம் உணர வேண்டும். கையிலேயே அமிர்தம் கிடைத்தால் கூட அது அமிர்தமா என்று தெரியாவிட்டால் அதை சாப்பிட்டு நமக்கு பயன் கிடைக்காது இல்லையா? நமக்கு கிடைத்திருக்கிற இந்த பெரிய பாக்கியம் என்பது நாம் உணர்ந்து அனுபவிக்க வேண்டியது. ஆகையால் இந்த இல்லத்தில் பயில்கிற நீங்கள் அனைவரும் மிகச்சிறந்த குடிமக்களாக வர வேண்டும். எப்படி குடிசையில் பிறந்த அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக ஆனாரோ அது மாதிரி இங்கே படிக்கிற நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய மனிதர்களாக குருவருள் திருவருள் அனைத்தும் பெற்று பரமஹம்சருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று மேலோங்கி வாழ்க்கையில் வளர வேண்டும். அதற்கு தேவையான தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். குரு பக்தியோடு வாழ வேண்டும். உங்கள் ஆசிரியர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேண்டும். பாடங்களை கேட்கிற பொழுது விவேகானந்தர் என்சைக்ளோபீடியா படித்த மாதிரி முழு மன ஒருமைப்பாட்டோடு பாடங்களை கேட்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் செம்மையடைய வேண்டும். நீங்கள் எல்லா நலங்களையும் அடைய வேண்டும் என்று குருதேவருடைய பாதார விந்தங்களை வணங்கி பிரார்த்திக்கிறேன். எனக்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்பை நல்கிய சுவாமிஜி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக நமது தெய்வ திருமூவர்களின் வாழ்க்கையிலிருந்து பல நிகழ்வுகளை கூறி நம் அனைவரையும் தெய்வ திருமூவரின் சிந்தையில் ஆழ்த்திய ஐயா அவர்களுக்கு நமது இல்லத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களை நமது இல்லத்தின் சார்பில் கௌரவித்து அவருக்கு நினைவு பரிசினை வழங்கிட நமது இல்லத்தின் மதிப்பிற்குரிய செயலர் சுவாமிஜி அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிறைவாக ஜெய் जय श्री गुरु महाराज की, जय श्री महामाई की, जय श्री स्वामी जी महाराज की, जय श्री स्वामी ब्रह्मानंद महाराज की, जय श्री स्वामी रामकृष्णानंद महाराज की, जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई की, जय श्री सिद्धिविनायक मूर्ति की जय।